தென்காசி மாவட்டம் பழைய குற்றால அருவியில் 16வது நாளாக நீடிக்கும் தடையின் காரணமாக வியாபாரிகள், விவசாயிகள் மற்றும் சுற்றுலா பயணிகள் பெருமளவு பாதிக்கப்பட்டு வருவதாக எம்நாடு செய்தி வாயிலாக செய்தி ஒளிபரப்பப்பட்டது. இதன் எதிரொலியாக 14 நாட்களுக்கு பிறகு சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு வனத்துறை அனுமதி அளித்துள்ளது. மேலும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடத்தில் பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருவதால் சுற்றுலா பயணிகள் முன்னெச்சரிக்கையுடன் குளித்துச் செல்ல வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே அரிசி கடை வாசலில் அதன் உரிமையாளர் தனது இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு உள்ளே அமர்ந்துள்ளார். அப்பொழுது ஊனமுற்றோர் போல் வந்த நபர் ஒருவர் லாவகமாக அவரது இருசக்கர வாகனத்தை திருடி செல்லும் சிசிடிவி காட்சி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இதுகுறித்த புகாரின் அடிப்படையில் காரைக்குடி வடக்கு காவல் நிலைய காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகளை கொண்டு குற்றவாளியை தேடி வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்திற்கு 1ஆம் ஆண்டு நினைவு நாள் அனுசரிப்பு நிகழ்வு நகர செயலாளர் ரகு தலைமையில் நடைபெற்றது. தொடர்ந்து மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த விஜயகாந்தின் திருவுருவ படத்திற்கு கட்சி நிர்வாகிகள் உட்பட பலர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே கல்லூரி மாணவர் ஷாஜகான் என்பவர் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த பொழுது அவ்வழியாக குறுக்கே நாய்கள் கூட்டம் பாய்ந்ததால் நாய்கள் மீது இவரது வாகனம் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் கல்லூரி மாணவர் ஷாஜகான் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்த விபத்து குறித்து பெரியகுளம் தென்கரை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் பெரியகுளம் நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் தெரு நாய்களின் தொல்லை அதிகரித்து வருவதால் நாய்களை கட்டுப்படுத்த அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலூர் மாவட்டம் வேலூர் சாய்நாதபுரத்தில் வேலூர் மாவட்ட சிவனடியார்கள் திருவாசக முற்றேறுதல் குழுமம் சார்பில் 12 திருமுறை மாநாடு சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் அடுத்த சீரங்கம்பட்டி, முத்தம்பட்டி ஊராட்சிகளில் மாவட்ட கால்நடை பராமரிப்பு துறை சார்பில் கால்நடைகளுக்கு கோமாரி நோய் தடுப்பூசி போடும் முகாம் நடைபெற்றது. இதில் திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் நல்லதம்பி கலந்து கொண்டு முகாமை துவக்கி வைத்தனர். இந்த முகாமில் 500க்கும் மேற்பட்ட பசு மாடுகளுக்கு தடுப்பூசி போடப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தங்களை இலங்கை தமிழர் மறுவாழ்வு மையத்தில் குடியேற விடாமல் தடுக்கும் முயற்சியில் சிலர் ஈடுபட்டு வருவதாகவும், இதுகுறித்து ஆரணி வட்டாட்சியர் முறையாக விசாரிக்காமல் தங்களை அலைக்கழிப்பதாக கூறி பாதிக்கப்பட்ட நபர் குடும்பத்துடன் வந்து உடலில் மண்ணெண்ணெயை ஊற்றி தீக்குளிக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. முன்னாள் பாரத பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் மறைவையொட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள நகராட்சி கூட்ட அரங்கில் புதுச்சேரி அரசு சார்பில் அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் திருவுருவ படத்திற்கு துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து சபாநாயகர் செல்வம், அமைச்சர் லட்சுமி நாராயணன், அரசு கொறடா ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி காந்தன் உள்ளிட்டோர் மலரஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரியில் புத்தாண்டை முன்னிட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து காவல்துறை தலைமையகத்தில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், டிஜிபி ஷாலினி சிங் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். ஆலோசனைக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், வருகின்ற ஜனவரி 12ஆம் தேதி முதல் புதுச்சேரியில் இருசக்கர வாகன ஓட்டிகள் கட்டாயம் தலைக்கவசம் அணிய வேண்டும் என்றும், தலைக்கவசம் அணியாவிட்டால் 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என தெரிவித்துள்ளார். ஆலோசனைக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், வருகின்ற ஜனவரி 12ஆம் தேதி முதல் புதுச்சேரியில் இருசக்கர வாகன ஓட்டிகள் கட்டாயம் தலைக்கவசம் அணிய வேண்டும் என்றும், தலைக்கவசம் அணியாவிட்டால் 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என தெரிவித்துள்ளார். பொதுமக்கள், வாகனங்களில் செல்கின்ற பொதுமக்கள், 2 சக்கர வாகனங்களில் செல்பவர்கள் தலைக்கவசம் அணிய வேண்டும் என்று அதனுடைய கோர்ட்டினுடைய அந்த உத்தரவை அமுல்படுத்துவது போன்ற பல்வேறு விஷயங்கள் இந்த கூட்டத்திலே விவாதிக்கப்பட்டது. செங்கல்பட்டில் ரக்ஷன் என்ற 6 வயது சிறுவன் தனது இரு கைகளை பின்புறம் கட்டியபடி 28 மீட்டர் தூரத்தை 1.59 நொடிகளில் நீந்தி நீச்சலில் உலக சாதனை படைத்துள்ளார். இந்நிலையில் வேர்ல்ட் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இந்த சாதனையை அங்கீகரித்ததை அடுத்து அமைச்சர் தாமு அன்பரசன் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் ஆகியோர் சிறுவனை பாராட்டி சான்றிதழை வழங்கினர்.
கோவையை சேர்ந்த ரேவதி சவுந்தரராஜன் ரத்தன் டாடாவின் பிறந்த நாளை முன்னிட்டு அவருக்கு புகழஞ்சலி செலுத்தும் வகையில் ரத்தன் டாடாவின் உருவப்படத்தை வண்ண நூலில் 2 அடி உயரமும் 1.5 அடி அகலமும் உள்ள காடா துணியில் உருவாக்கியுள்ளார். இது அனைவரையும் கவர்ந்துள்ளது. கோவை தெற்கு தாலுகா அலுவலகம் அருகே கோவை மாநகர காங்கிரஸ் கட்சி சார்பாக மறைந்த முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங்கின் படத்திற்கு மலர் தூவி மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதில் கோவை மாநகர் காங்கிரஸ் நிர்வாகிகள், மாமன்ற உறுப்பினர்கள், மாநில நிர்வாகிகள் என 70க்கும் மேற்பட்டோர் கையில் மெழுகுவர்த்தி ஏந்தி மௌன அஞ்சலி செலுத்தினர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் அழகிய பாண்டியபுரம் பகுதியில் தேசிய நெடுஞ்சாலையில் வந்து கொண்டிருந்த கார் முன்சக்கர டயர் வெடித்து நிலை தடுமாறி 3 இருசக்கர வாகனங்களில் இடித்து தலைக்குப்புற கவிழ்ந்தது. இந்த விபத்தில் ஒருவர் படுகாயமடைந்தார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் சாலைகள் பராமரிப்பு இல்லாததால் வாகன விபத்துகள் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு வைத்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே கோட்டக்கவுண்டம்பட்டியில் மழைக்கால நோய் தொற்று பாதிப்புகளை தடுக்கும் வகையில் சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. சேலம் மேற்கு தொகுதி பாமக எம்எல்ஏ அருள் ஏற்பாட்டில் நடைபெற்ற முகாமில் காய்ச்சல், சளி உள்ளிட்ட மழைக்கால நோய் தொற்றுகளுக்கு பரிசோதனை செய்து சிகிச்சை அளிக்கப்பட்டது. அப்போது பேசிய அவர் கண் அறுவை சிகிச்சையை அரசு காப்பீட்டு திட்டத்தில் சேர்க்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். சேலத்தில் பால் கொள்முதல் மைய பணியாளர்களுக்கு சேலம் ஆவின் பயிற்சி மையம் சார்பில் கோவை, திருப்பூர், கரூர், நாமக்கல் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த 31 பேருக்கு 30 நாள் சிறப்பு பயிற்சி அளிக்கப்படுகிறது. இதன் ஒரு பகுதியாக ஓமலூர் அருகே நச்சுவாயனூர் பால் கூட்டுறவு சங்க பகுதியில் கால்நடைகளுக்கு செயற்கை கருவூட்டல், நோய் பாதித்த கால்நடைகளுக்கு முதலுதவி அளித்தல் குறித்து நேரடி களப்பயிற்சி அளிக்கப்பட்டது. நீலகிரி மாவட்டத்தில் 55,000 ஹெக்டேர் பரப்பளவில் தேயிலை விவசாயம் மேற்கொள்ளப்படுகிறது. தேயிலை தொழிலை நம்பி மாவட்டம் முழுவதும் சுமார் 60,000 சிறு குறு விவசாயிகள் உள்ளனர். இந்நிலையில் நீலகிரி மாவட்டத்தில் கடந்த மாதம் மற்றும் இம்மாத துவக்கத்தில் பரவலாக நல்ல மழை பெய்து வந்த நிலையில் தேயிலை மகசூல் அதிகரித்துள்ளது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் 400க்கும் அதிகமான கிராமங்களில் படுகரின மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். இந்த மக்கள் தங்களின் மூதாதையரை குலதெய்வமாக ஹெத்தையம்மனை வழிபட்டு வருகின்றனர். ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மற்றும் ஜனவரி மாதங்களில் ஹெத்தையம்மன் திருவிழா நடைபெறுவது வழக்கம். ஆண்டுக்கு ஒரு முறை நடைபெறும் இந்த ஹெத்தையம்மன் திருவிழா மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. அந்த வகையில் இந்த திருவிழாவின் ஒரு பகுதியாக கள்ளக்குறி பகுதியில் தங்களின் பாரம்பரிய நடனமாடியும் ஆண்களும் பெண்களும் ஊர்வலமாக சென்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.